வணக்கம் நேர்களே. கோல்டு மானிட்டைசேஷன் 2.0 2015லயே இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. பட் அது அட்டர் ஃப்ளாப். மறுபடியும் அதே கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அது என்ன? அது எப்படி ஒர்க் ஆகும்? இதெல்லாம் ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மானிட்டைசேஷன் ஸ்கீம்ல நம்ம கோல்ட கொண்டு போய் டெபாசிட் பண்ணலாமா? ஆனந்த் சார்ட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் 2015லயே கொண்டு வந்தாங்க. அது நடக்கல. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கோல்ட கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணா வட்டி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மறுபடியும் அத கொண்டு வர்றதாகவும், ஆகஸ்ட் அதாவது ஃபெஸ்டிவல் சீசனுக்கு முன்னாடி கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது. இங்க பாருங்க, ஃபஸ்ட்டு என்ன மேட்டர்னு புரிஞ்சுக்கங்க. உங்கள்ட்ட நீங்கள் நகையாக கொடுப்பீங்க, ம். அவன் திரும்பி உனக்கு காயினாக கொடுப்பான். ம். ஸோ அந்த மேக்கிங் சார்ஜுங்கிறது உங்களது போயிடும். ஓகே. நகை பண்ணுறதுக்கு மேக்கிங் சார்ஜ் கொடுத்துருப்பீங்கல்ல, அது போயிடும். நான் குடுக்கறது ஒரு செயினோ, மோதிரமோ, நெக்லஸோ குடுப்பேன். அவங்க அத உருக்கிருவாங்க. உருக்கி எனக்கு காயினா தான் குடுப்பாங்க. ம். ஸோ நீங்கள் என்ன திரும்பி பண்ணப்போ மேக்கிங் சார்ஜ் ஒரு செயினுக்கு நீங்கள் 10% கொடுத்துருக்கீங்கன்னா, ம். அந்த 10% காயினாக வாங்கி வச்சா நீங்கள் போடணும். ம். இதனால் யாருமே டெஃபினட்டாக நகையை கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. அப்போ எதை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயினு, பாரு அப்படின்னு இருக்கிறத கொடுப்பாங்க. ம். இவங்க நினைக்கிற 30,000 டன்ஸில் 29,900 டன்ஸு இதை விட்டே போயிடும். ஏன்னா அவன் சிறுக சிறுக சேர்த்து ம். கம்மல், நகை, காயின்னு தான் வச்சுருப்பான். ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணால் காயினும் பாரும் 100 டன் இருக்கலாம். ம். ரீட்டைல் கையில், நான் சொல்கிறது பெரும் முதலாளிகள்கிட்ட சொல்லலை, ம். ரீட்டைல் கையில். என்டிஏ காயினும் பாரும் கிடையாது. ம். காயினும் பாரும் என்டியும் கிடையாது. ஓகே. எனக்கு சுற்றி இருக்கிறவங்களில் சில மிடில் கிளாஸ் பசங்க காயினாக வாங்கி வச்சுருக்காங்க. ம். எனக்கு தெரிஞ்சு பெரிய வியாபாரிகளை தவிர யார்கிட்டையும் பார் கிடையாது. ம். ஒரு சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர் பாரை கொண்டு போய், பிஸ்கெட்டை கொண்டு போய் கொடுத்தான்னா அவனை மேலேயும் கீழேயும் பார்ப்பான். ம். உனக்கு இங்கேருந்து பணம் வந்தது, எப்படி பணம் வந்தது. ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ம். இன்கம் டேக்ஸ் ஃபார்மே பார்த்துருக்கீங்க. 1000 ஃபில் பண்ணணும். அதில் ஏதாவது ஒன்று தப்பாக ஃபில் பண்ணினா எல்லாம் போச்சு. அதனால் காயின்லாம் வெளில வராது. இது பாரில் பிஸ்கெட்டு, பாரெல்லாம் வெளில வராது. அப்போ எது வரலாம்னா காயினும் வரலாம். ஓகே. காயினாக போச்சு, காயினாக கொண்டு வந்தீங்க, வெறும் ஸ்டாம்பிங் சார்ஜ் மட்டும் போச்சு. ம். அது நான் 2%. திரும்பி காயினாக வந்துருச்சுன்னா எனக்கு ஓகே. ம். நான் காயினாக கொடுத்தா எனக்கு காயினாக வந்துருச்சு, ஓகே. அதுக்கு நீங்கள் 2% 2.5% வட்டி கொடுத்தா வாங்கிப்போம். சார், ஆல்ரெடி 2.5% வட்டி குடுத்ததா அது ஒண்ணும் பெருசா போகல. நீங்க சொன்ன மாரி 100 டன் சொன்னீங்கல்ல சார்? காயின் தான் வரும். அதான் 100 டன்ல அதாவது 100 டன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு 100 சொன்னீங்கல்ல சார்? டன் தான் இருக்கும். இருக்கும். ஓகே. 5 டன் 2 டன் தான் வரும். ஒரு 2015ல கொண்டு வந்தது வந்து ஏறக்குறைய 39லிருந்து 40 டன் வந்ததா கவர்மெண்ட் கணக்கு சொல்றாங்க. அந்த 39 40 டன் தான் வரும். ம். இவங்களே என்ன பண்ணுவாங்க, ஜுவல்லரை மிரட்டி வாங்கி வாங்கிட்டேன் பார், வாங்கிட்டேன் பார், வாங்கிட்டேன் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. முக்கால்வாசி பேர் வந்து கோல்டை வாங்கிறது வந்து இதுக்கு ஒரு அவசரத்துக்கு வைக்கிறதுக்கு. நேற்று கூட நம்ம ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம் பேப்பரில், நம்ம மணி பேச்சுலையும் பேசினோம். கோல்டு லோன் தான் ஹையஸ்ட்டு செக்யூர்ட் லோன் கேட்டகரியில் இருக்குது. கோல்டு லோனுக்கு அப்புறம் தான் வெஹிக்கிள் லோனே வருது. 2 வீலர் லோனு, 4 வீலர் லோனு. அதுக்கு கீழே தான் ஹவுசிங் லோனு, லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ மக்கள் வந்து ஆத்திர அவசரத்துக்கு வைக்கிறது தான் கோல்டு லோன். ம். அதால் அதை கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுப்பாங்கன்னு இவங்க எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். சார், கோல்ட் இஸ் த நெக்ஸ்ட் சில்வர் புல்லட் அப்படின்னு சொல்லி நீலேஷ் ஷா ஒரு ஆர்டிகிள் எழுதுனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒண்ணொன்னா வர்றதை நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் இல்லாம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா சார்? எங்கேயோ வேற என்னவோ இருக்கு அப்படின்ற ஒரு தாட் வருதே சார். பாருங்க, திரும்பி நான் சொல்கிறேன், ம். மக்கள் எதனால் கோல்டு வாங்குறாங்க? சேஃப்டிக்கு. கரன்சியில் நம்பிக்கை இல்லாதனால தான் கோல்டு வாங்குவோம். ம். ஏன் கரன்சியில் நம்பிக்கை இல்லைன்னா,
நீங்கள் ரேட் இனஃப் கொடுக்க மாட்டீங்க. ம் இப்போ நான் வந்து ஒரு 10,000 ரூபா பேங்க்கில் போட்டேன்னா எனக்கு 10,700 வருது. 10,000 ரூபாய்க்கு நான் அரிசி வாங்கினேன்னு வைங்க, இன்றைக்கி அடுத்த வருஷம் அதே அரிசியை என்னால் 10,700 ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சால் தான் இந்த டெபாசிட் ஒத்துப்போம். ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் பெக்டு வித் கோல்டு. இன்ஃப்ளேஷன் யுவர் எஃப்டி ரேட்டோட ம் இன்ஃப்ளேஷன் ஆன் தி கிரவுண்ட் இஸ் ஹையர் தென் யுவர் எஃப்டி ரேட். ம் ஸோ பேங்க்கில் நான் பணம் வச்சேன்னா எனக்கு நஷ்டம் ம். அப்படின்னு நினைக்கிறவன் கொண்டு போய் கோல்டில் போடுறான். ம். போன ஒரு 5-6 வருஷம், இந்த வருஷம் இல்லை, இதுக்கு முன்னாடி 5-6 வருஷம் gold has beaten FT by a huge margin. Even this year, நிஃப்டியும் அடிச்சிடுச்சு. அதனால மக்களுக்கு கோல்டில் போட்டால் சேஃப்டி ம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அதை உடைக்கணும்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினீங்கன்னா உங்கள் பலகால நண்பர்கள்லாம் வந்து கடன் வாங்கி முழுகியிருக்காங்க, அவனால் கடன்லாம் கட்ட முடியாது. ம் புரியுது. ஸோ இந்த சிஸ்டமே படுத்தும். இப்போ நீங்கள் அட்லீஸ்ட் 2% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா தான் ரூபாவையும் டிஃபெண்ட் பண்ண முடியும், உங்களோட எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். ம் ஆனால் 2% ஏற்றினீங்கன்னா மிடில் கிளாஸ் வீடு வாங்கினவனுக்கு இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் லோன் ஏறும். டென்யூர் ஏறிடும். 200 மாதம் டென்யூர் கட்டணுங்கிறது டப்புன்னு 360 மாதத்துக்கு போயிடும். 360 320 கரெக்டாக சார்ட்டே இருக்குது. அதான் நான் 400 மாதம் இருந்தெல்லாம் பார்த்துருக்கேன் சார். அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் எவ்வளோ போகும். ம் 2% இன்க்ரீஸ்னால் எவ்வளோ போகும். ம் அதனால் ஏற்றாமல் இருந்தாலும் இது மாதிரி யாரும் இதில் போட மாட்டேங்கிறாங்க, டெபாசிட் வர மாட்டேங்குது. ஸோ எஃப்டிஸ் நீங்கள் ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும், ஸ்டேட் பேங்க்காக இருக்கட்டும், ஐசிஐசியாக இருக்கட்டும், ஐசிஐசிஐ கண்ட்ரோலில் இருக்குது. ம் ஸ்டேட் பேங்க்குக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கும் டெபாசிட் வராமல் ம் அவங்க அசட்டே விற்கிறாங்க. அசட்டை விற்கிறாங்க அப்படின்னா லோனை செக்யூரிட்டைஸ் பண்ணி விற்கிறாங்க டு ம் பிரிங் டவுன் தி லைபிலிட்டி. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா டெபாசிட் சிஸ்டமில் ஏறணும். டெபாசிட் சிஸ்டமில் ஏறணும்னா கோல்டு வாங்குறது குறையணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து பணம் இங்கே டைவர்ட் ஆகணும். ம் இது ஓகே. இது ரெண்டும் ஆகலைன்னா பணம் பேங்க்குக்கு வராது, ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். ஓகே சார், பேக் டு திஸ் கோல்ட் மானிட்டைசேஷன் ஸ்கீம் 2.0. ம் முதல்ல வந்து 2015 கொண்டு வந்தப்போ நான் டைரெக்டாக கொண்டு போய் பேங்க்லேயே அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பேங்க் அதை வந்து அசஸ் பண்ணிவிட்டு என்ன கேரட்டு என்னெல்லாம் செக் பண்ணிட்டு உங்கள் பேரில் டெபாசிட் எடுத்துகிட்டு வருஷத்துக்கு 2.5% அதிகபட்சம் 0.5%லேருந்து 2.5% வரைக்கும் டென்யூரை பேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஜுவல்லர்ஸையும் இதுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம், ஏன்னா பேங்க்கை தானே மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ ஜுவல்லர்கிட்ட நம்பி அவங்க நகையை வாங்குறாங்க ப்ராப்ளம் அப்படின்னா என்னென்னா உன் கரன்சியை நம்ப மாட்டேங்கிறோம். ம் நீ மெசஞ்சரை மாற்றினதுனால உன்னோட இது மாறாது. ஜுவல்லர் கோல்டு வாங்காதன்னு சொல்ல மாட்டோம், அவனுக்கு வியாபாரம். ம் ஸோ இல்லை, ஜுவல்லர்கிட்ட நம்பி கோல்டை வாங்குறாங்க, இது அதே கோல்டை ஜுவல்லரை நம்பி கோல்டை கொடுக்குறாங்க அப்படி அப்படின்னு இல்லை, கார்மெண்ட்டுக்கு தானே கோல்டை கொடுக்குறான். அந்த ஜுவல்லர்கிட்ட கொடுத்துட்டா ஜுவல்லர் அது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுவார், அதுக்கு வட்டி கொடுத்துருவோம். அதே மாதிரி தான் பேங்க்கும் அதே தானே. ஆமாம். ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க் நம்பிக்கை இல்லாமல்லாம் இல்லை. ம் எனக்கு நீ சொல்கிற ஆஃபர் இஸ் நாட் அட்ராக்டிவ். நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதே தான், என்னோட மேக்கிங் சார்ஜுங்கிறது 10% ஆஃப் மை ப்ராடக்ட் மினிமம். மினிமம். அந்த ப்ராடக்டை நான் எப்படி விடுவேன்? இப்போது இந்த கோல்டு பாண்டு ஸ்கீம்லேயே பார்த்தீங்கன்னா 2.5% வட்டி, மெச்சூரிட்டி 8 வருஷம் அப்படின்னா நமக்கு 2.5%னா 20% வட்டியே கிடச்சிரும். அது போக அன்னைக்கு நீங்கள் வாங்கும்போது அந்த கோல்டுக்கு என்ன ப்ரைஸோ அதை அப்படியே அதனால தான் வாங்கிக்கலாம். அவனுக்கு நஷ்டம் சார், பண்ண மாட்டான் சார். பேங்க்குக்கு நஷ்டம், அது பேங்க்குக்கு நஷ்டம், கவர்மெண்ட்டுக்கு. அதே தான் ஆகும். இப்போ வந்து சார் ஒரு தடவை மேக்கிங் சார்ஜ் பே பண்ணுறேன் சார், நீங்கள் வருஷத்துக்கு 10% கொடுன்னு கேட்குறீங்க அப்போ சார். வேண்டாம்னா கொடுக்காத. இல்லை, அது சான்சஸ் எப்படி இருக்குன்னு நான் கேட்குறேன். அதாவது நான் நகை வாங்கும்போது சார் கொடுக்க முடியாது சார், ஏன்னா இதே மாதிரி கோல்டு 5 வருஷம் ஸ்கீமில் கொடுத்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, வட்டி ஒரு 6% கொடுக்குறாங்க, 7% கொடுக்குறாங்க, என் வீட்டில் இருக்கிற கோல்டு காயினையாவது நான் கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு சார் உனக்கு தான் ரிஸ்க், வட்டிக்கு ஆசைப்பட்டு கோல்டே போயிடுச்சுன்னா.
வணக்கங்க. நான் டோட்டலாக 6 புஸ்தகம் எழுதியிருக்கேன். 3 இங்கிலீஷில், அதோட 3 தமிழ் டிரான்ஸ்லேஷன். யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த புஸ்தகம் வேறு எங்கேயும் கிடைக்காது. வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.